அதான் படம் வருமானே பெரிய எதிர்பார்ப்புல தான் இருந்தோம். அதனால படம் ரிலீஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வொர்த் ஆக்சுவலி நல்லா இருக்கு. இது இந்த ரொமான்டிக் பார்ட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்தது ப்ரோ. செம்மையாக இருந்தது ஒரு சீனு. அந்த காரில் அந்த போஸ்டர் ஒட்டிட்டு பிளாக் அந்த துணி ஒட்டிட்டு போவாங்க. அது பார்க்கும்போது கூஸ் பம்ஸாக இருந்தது. நல்லா இருந்தது படம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலி நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீனில் வந்துட்டு ஜெயம் ரவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங் ஜெயம் ரவிக்கு நல்லா இருந்துச்சு. அதர்வா ஸ்ரீலீலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலா இஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் பீக். எலகன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அதான் ஒரு ஃபீமேல் வந்துட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுறதுக்கும் ஒரு மேல் வந்துட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது சுதாவோட படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது ஆக்சுவலி. புரியல எந்த லைனில்? ஹிந்தி திணிப்பை தான் வந்துட்டு மெயினாக பற்றி பேசுகிறாங்க. ஹிந்திக்கே எதிரான படமாலாம் கேட்டால் அப்படியே கிடையாது. அது ஓப்பனிங்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம் தான் ஃபுல்லாகவே. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஆமாம், மியூசிக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து சாங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வொர்த் ஆக்சுவலி நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செமையாக இருந்தது. ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. இல்லை, சிவகார்த்திகேயன் நல்லா இருந்தது. அவங்க ஆக்டிங் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹிந்தி தமிழ் தான் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி வந்து செகண்டாக நல்லா தான் இருக்குண்ணா. ஓகே தான், சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குது. அதர் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோவை காட்டியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுவுமே அவர் லைட்டாக வில்லனிசம் தான் காட்டுறாங்க. லாஸ்ட்டில் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. லைட்டாக பொறுமையாக தான் போகுது படம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதான் படம் வருமானே பெரிய எதிர்பார்ப்புல தான் இருந்தோம். அதனால படம் ரிலீஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. நல்லா வர வரைக்கும் 2 பேர் 3 பேருக்குமே ஈக்குவல்ஸ் 4 பேர்னு சொல்லலாம். ஸ்ரீலீலாவும் சொல்லலாம். நல்லா 4 பேருமே ரொம்ப பயங்கரமாக தான் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நிறையா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் ஆரம்பத்தில் இருந்து இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம், நல்லா இருக்கு. எதிர்பார்க்கல. சுதா கிட்டேருந்து அதான் சூரிய போட்டிருக்கு அப்புறம் வராங்க. ஒரு பெரிய பேங்கோட தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜிவியோட 100th ஃபிலிம் வேறு. ரொம்ப பட்டையை கிளப்பி விட்ருக்காரு. ஆமாம், அதனால் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வந்தது. இல்லை, அதுதான் இந்தி எதிர்ப்பை பற்றி இல்லை. எந்த மொழியாக இருந்தாலும் எங்கள் மேலே திணிக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எதிர்க்கலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சீனில் வந்து ஸ்பாய்லர் தான், தெலுங்கு கூட நான் கற்றுப்பேன் காதல்னா. அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் தெலுங்கு, நான் தெலுங்கு கூட கற்றுப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ மொழி வந்து திணிக்க வேண்டாம், நாங்கள் எல்லா மொழியும் கற்றுக்குறோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசுகிறது இன்னும் சமத்துவமாக ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தமிழ் ஹிந்தி ரிலேட்டடாக தான் ப்ரோ இருக்குது. நல்லா இருக்கு படம். சூப்பராக பண்ணியிருக்கோம். பெஸ்ட்டாக நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் இந்த இன்டர்வல் சீன் நல்லா இருக்கு ஆக்சுவலி. நல்லா பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. நல்லா ஆடிருக்காங்க. நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயன் தான் மெயினாக ஆக்சுவலி. அதர்வா எல்லாம் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஆஃபாக வெயிட்டிங் ஆக்சுவலி. மெயினாக சாங்ஸ்க்காக தான் வந்தேன். ஸோ நான் பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா டான்ஸ், ஸ்ரீராவோட டான்ஸ். இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. அது செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலி. இந்தி திணிப்புக்காக பற்றி பேசியிருக்காங்க. நல்லாயிருக்கு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்லோவாக இருந்தது. பட்டு அந்த இன்டர்வெல் சீன் செம்மையாக இருந்தது. ப்ரொடியூசர் சொன்ன மாதிரியே அந்த பாஷா மூமெண்ட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. செகண்ட் ஆஃப் வெயிட்டிங் ப்ரோ. ரவி மோகன் செம்மையாக இருந்தது ஒரு சீனு. அந்த காரில் அந்த போஸ்டர் ஒட்டிட்டு பிளாக் அந்த துணி ஒட்டிட்டு போவாங்க. அது பார்க்கும்போதே கூஸ் பம்ஸாக இருந்தது. நல்லா இருந்தது படம். சாங்ஸும் பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் சரியான ஆக்டிங் ப்ரோ. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. நோ கமெண்ட்ஸ் ப்ரோ அதுக்கு பற்றி. இது இந்த ரொமான்டிக் பார்ட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்தது ப்ரோ. 3 பாட்டு ஃபஸ்ட் பார்ட்டில் மட்டுமே 3 பாட்டு வந்திருக்கு. அது
கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருக்குது. படத்தோட கோரில் ஒரு 25 கட்டு வந்து பண்ணியிருக்க மாதிரி ரிப்போர்ட் விட்ருக்காங்கல்ல, அந்த கட்டு எல்லாமே ரொம்ப ஆக்வர்டாக தெரியுது. அந்த கட்டு இருந்தால் தான் அந்த படத்துக்கான அந்த ஸ்ட்ரென்த்தே அங்கே ஃபீல் ஆகிருக்கும். கட் பண்ணது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு பாதி படம் தான் அங்கே ஃபீல் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டாக போயிருக்கு, நல்லா தான் இருந்தது. இந்த இன்டர்வல் சீன் வரைக்கும் நல்லா போயிருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே எலிவேஷனில் தான் இன்டர்வல் போகும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதில் தான் முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக. ஜெயம் ரவியும் எஸ்கேவோடதுமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்தது, அது நல்லா தான் இருந்தது. அதர்வாவுமே கரெக்டாக தான் கொடுத்துருந்த மாதிரி இருந்தது. இப்போதைக்கு மூணு பேர் தான் ப்ரோ இப்போ காமிச்சிருக்காங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் அவங்க அதுதான் அந்த லவ் பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அவங்க போடணும். இப்போது நீங்கள் சுதா கொங்கரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் இந்த மாதிரி வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சீன்ஸே நான் சொன்னேன் தெரியுமா, அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ரோ. இந்த இடத்துல இது இருக்கணும் வைக்கணும் ஆனால் ஜிவியோட பாட்டு எல்லாமே செம்மையாக இருந்தது ப்ரோ. பாட்டு கேட்டால் தூக்கம் வருவோன்ற ஆனால் அந்த பாட்டு வந்து இப்போ இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு தூங்க வச்சிச்சுன்னா அது எப்படி செகண்ட் ஹாஃப் போகும் அப்படின்ற மாதிரி. இப்போ சொல்ல போனால் நாங்கள் 5 பேருமே ஜனநாயகன் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு புக் பண்ணோம். இதே டிக்கெட்டு கிடைக்கல, இதே ஷோ தான் புக் பண்ணோம். டிக்கெட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அமௌண்ட்டை. நெக்ஸ்ட் டே இது பார்க்கும்போது இது சரி ஓகே தலைவர் வேறு துப்பாக்கி கொடுத்துருக்காரு, ஸோ அதனால் இது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் பார்த்துட்டு மொத்தமாக நீங்கள் தானே இருப்பீங்க, செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்தால் தான் ப்ரோ இருக்குது. ஹிந்தி திணிப்புக்கு தான் இதுவே தவிர ஹிந்தி மொழிக்கு இல்லை. ஹிந்தி கற்றுக்கலாம், ஆனால் அது ஒரு திணிக்கக்கூடாது அப்படின்றது தான் படம். ஆனால் கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி படம்லாம் சூப்பராக தான் இருக்குது. நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு. ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் அதர்வா அதை விட சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவியும் கொஞ்சம் லைட்டாக வில்லன் கொஞ்சம் வருது, ஆனால் இன்னும் வரல. ஸ்ரீலீலா கேரக்டர்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவங்க அழகாகவே இருக்காங்க. சாங்ஸ்லாம் 2 சாங்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் லேகாக அவங்க லவ் பண்ணுறது கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. ஆமாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. SK 25th ஃபிலிம் நல்லா சுதா கொங்கராஜ் ஸ்கிரிப்ட் நல்லா டீட்டெயிலாக தான் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ஆர்ட் நல்லா இருக்குது. ஒரு லைக் ரெவல்யூஷனரியாக இன்ஸ்பைரிங்காக ப்ரொமோ இது ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது. நிறைய சென்சார் கட் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் இட்ஸ் குட். புரியுது. ஆப்வியஸ்லி நல்லா இருக்குது. லைக் இப்போ தான் மெயின் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. தே ஹவ் பில்ட் அ குட் கேரக்டர் ஆர்க் அமாங் தீஸ் 3 கேரக்டர்ஸ். நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆப்வியஸ்லி நல்லா இருக்குது. நான் இன்னும் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன், பட் ஸ்டில் இட்ஸ் குட். நல்லா இருக்குது ப்ரோ. பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது. அகர்வால் ஆக்டிங் நல்லா இருக்குது. அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஜெயம் ரவி வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக போகுது ப்ரோ. நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. இப்போ செகண்ட் ஹாஃப் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரில. லேக் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போன மாதிரி லாஸ்ட்டில் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் ஸ்லோவாக போகுது. 3 பேரில் ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் ரோல் வந்து நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா ஸ்பீடாக போகுது. சூப்பராக படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. அதாவது பழைய காலத்து பழைய மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஹிந்தினால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய ஹிந்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் அது அவர் ஃபஸ்ட்டு வந்து அவர் இது பண்ணல சிவகார்த்திகேயனை. அப்புறம் அவருக்கு அவர் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவர் ஃபீல் பண்ணி அதை ரொம்ப இது பண்ணுறாரு. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பழைய அந்த காலத்தோடைய இதெல்லாம் எல்லாமே டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. யாருங்க அதனோட இம்பேக்ட் இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த பழைய இதெல்லாம் வந்து நினைவு கொண்டு வந்திருக்காங்க.
ஓகே ப்ரோ. இன்டர்வல் முன்னாடி மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஏற்றி விட்டாங்க, அதுவும் ஸ்லோவாக தான் போயின்னு இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஸ்லோவாக லேக் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தால் பார்க்கணும், இனிமேல் தான் பார்க்கணும். ஸ்லோவாக தான் போகுது. சொல்கிறதுன்னு ஒன்றுமே இல்லை. இனிமேல் தான் செகண்ட் ஹாஃப் தான் பார்க்கணும் இதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ செம்ம ஸ்லோ. இல்லை இல்லை சுதா கொங்கரா டேரக்டர் மாதிரி டைரக்ஷன் மாதிரி தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.